நெட்டவள்ளி இன்னைக்கு பிங்கி ஆப்சென்ட். நீ என்ன கூட வீட்டுக்கு வாரியா நெட்டவள்ளி? பூமாரி உனே கூட வர எனக்கு ரொம்ப ஆசை தானே. மேம் என்ன வெயிட் பண்ண சொல்கிறாங்க. எனக்கே சரியாக இருக்குது. எங்கள் அம்மா வர சொன்னாங்க டெய்லி எல்லா பிள்ளைங்கள கூட வீட்டுக்கு வரணும், மேமு கூட கதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. மேம்கிட்ட சொன்னால் மேம் கோவப்படியாங்க. என்ன நெட்டவள்ளி அந்த மேம் இப்படி எல்லாம் பண்றாங்க? இனி நீ உங்க வீட்ல கம்ப்ளைண்ட் பண்ண என்ன? எவ்வளவு டைம் ஆகுது நீ வீட்டுக்கு போகவே? ஆமாம் பூமாரி, என்ன பண்ணனே தெரியல. இன்னைக்கு நீ ஒன்று பண்ணுறியா? நீ ஒளிச்சிருந்து மேம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு என்ன. மேம் எப்போவுமே எங்கேயோ போவாங்க, பேகுக்குள்ளாடி ஏதோ வச்சு கொண்டு வருவாங்க, என்னன்னே தெரியல. அதுக்கு பிறகு என்னட்ட சொல்லுவாங்க, நீ வந்து நெட்டவள்ளி நீ வந்து என்ன பார்க்கவே கூடாது, நான் உனக்கு தலை சீவி தாரேன்னு சொல்லி கதை பேசி தலை சீவி தந்துட்டே இருப்பாங்க. சரி நெட்டவள்ளி, எனக்கு என்னமோ மேமுக்கு மேல சந்தேகமா தான் இருக்கு. இன்னைக்கு நான் உனக்கு கூட வாரேன் என்ன? நான் ஒளிச்சிருந்து பார்த்துட்டே இருக்கேன் மேம் என்ன பண்றாங்கன்னு. நீயும் பார்க்கலாம் இல்ல நெட்டவள்ளி? மேம் சொல்லுவாங்க, நீ என்ன திரும்பி மட்டும் பார்க்கவே கூடாது, அப்படி திரும்பி பார்க்கலன்னா நாளைக்குள்ள ஹோம்ஒர்க் பண்ணலைனாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால நானும் மேமை திரும்பியே பார்க்க மாட்டேன், என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஃபுல்லாக எனக்கு தலை சீவி தந்துட்டே இருப்பாங்க. இது என்ன டிஃபரெண்டா இருக்கு? சரி சரி, நான் இன்னைக்கு மேம் என்ன பண்றாங்கன்னு பார்க்க என்ன. சரி பூமாரி, மேம் வர சத்தம் கேட்குது, நீ எங்கேயாவது ஒளிச்சிருன்னு. நெட்டவள்ளி டைம் ஆச்சாமா? ஆமாம் மேம், சாயங்காலம் 6 மணி வரை ஆகுது. எங்கள் அம்மா நேட்டைக்கே நல்லா திட்டினாங்க. இனி கரெக்டான நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும் மேம். சரி சரி, நான் இன்னைக்கு ஒன்று ஃபாஸ்ட்டாக விட்டுறேன் என்ன? திரும்பி நில்ல நெட்டவள்ளி. இவளுக்கு நம்ம மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவளுக்கு பேசவே சரியில்லை, அல்லது ஏதாவது நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு ஒன்றுமே பேசல நம்மகிட்ட. இன்னைக்கு கொஞ்சம் நிறைய ஹேர் வெட்டி எடுத்துட வேண்டியதுதான். ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சு இவளை விட்டுறணும். நெட்டவள்ளி என்னம்மா இன்னைக்கு நீ என்கிட்ட பேசவே இல்லை? ஒன்றும் இல்லை மேம், லைட்டாக தலைவலியாக இருக்குது, அதனால தான் பேசல மேம். நான் வீட்டுக்கு போட்டேன் மேம். நில்லு நில்லு நெட்டவள்ளி, உனக்கு முடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எப்பவுமே சீவிட்டே இருக்கலானே தோணுது. இன்னைக்கு இவ்வளவு வெட்டினதே போதும். இவளுக்கு பேச்சு இன்னைக்கு சரியில்லை. மேம் என்ன மேம் நீங்க நெட்டவள்ளிக்கு முடிய வெட்டிட்டு இருக்கீங்க? என்ன பூமாரி, நான் வீட்டுக்கு தானே உன்னை போக சொன்னேன், என்ன போகலையா? மேம் நெட்டவள்ளி என்ன வெயிட் பண்ண சொன்னா, அதனால அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் மேம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவளோட ஹேர் எவ்வளவு அழகான ஹேர். மேம் நான் உங்களை எவ்வளோ நம்பி இருந்தேன் தெரியுமா? உங்களை எவ்வளோ எனக்கு பிடிக்கும் தெரியுமா? ஏன் மேம் இப்படி எல்லாம் பண்ணீங்க? நான் கண்டிப்பாக பிரின்சிபல் மேம்கிட்ட சொல்லி கொடுப்பேன் உங்களை. நீ பிரின்சிபல் மேம்கிட்ட சொல்லி கொடுத்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? நீ இந்த ஸ்கூல்ல நீ படிக்க முடியாது. பூமாரி நீ இதை யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் யார்ட்டையாவது வாயை திறந்தீங்கன்னா இந்த ஸ்கூலை விட்டு உங்களை நீக்கிடுவேன். நெட்டவள்ளி வா நெட்டவள்ளி, நம்ம வீட்டுக்கு போகலாம். எனக்கு முடி எனக்கு வேணும். எனக்கு ஹேர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏன் இந்த மேம் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. நீ வீட்டுக்கு போ பூமாரி, நான் வரல. வா நெட்டவள்ளி, லேட் ஆகிட்டே இருக்கு. இன்னும் லேட்டா போனா எங்க அம்மா கேட்பாங்க. டெய்லி நேரமா வருவேன், இன்னைக்கு மட்டும் ஏன் லேட்டா வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்போ நீ போ பூமாரி, நான் இங்கே இருக்கேன். நீயும் சீக்கிரமா வீட்டுக்கு போ என்ன? நான் வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா என்ன தேடுவாங்க. சரி சரி பூமாரி. என்கிட்ட நல்லா இருந்ததே இந்த முடி மட்டும்தான். இப்போ இந்த முடியும் போயாச்சு. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம், வேற எங்கேயாவது போகலாம். வீட்டுக்கு போனால் அம்மாவும் கேட்பாங்க நேற்றையை விட முடி குறைஞ்சிருக்குன்னு. நான் என்ன சொல்லுவேன்? நேராக ஏதாவது காட்டுக்கு போகலாம். நான் அந்த மேம் எவ்வளோ நம்பி இருந்தேன். அந்த மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த முடிக்கு வேண்டிதான் மேம் என்ன கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லி டெய்லி நைஸாக கதை பேசிட்டு கொஞ்சம் முடியும் வெட்டிட்டு போவாங்க. நான் தான் அதை கவனிக்கவே இல்லை. அழகாக ஃபஸ்ட்டு நாளே பார்த்துருக்க வேண்டியது மேம் என்ன பண்ணுறாங்கன்னு. எனக்கு முடிய பார்க்க எனக்கே பிடிக்கல. நம்ம ஏதாவது காடு வழியாக போகலாம். நடந்து நடந்து நான் எங்கே வந்திருக்கேன்? இது எந்த பிளேஸ்னே எனக்கு தெரியலையே. பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. மரம் எல்லாம் ஏன் இப்படி வளைஞ்சிருக்கு? இது ஏதோ வினோதமான காடு போல இருக்குது. ஒரு மரம் கூட ஸ்ட்ரைட்டாகவே இல்லை. இப்படி வளைஞ்ச மரம் இப்போ தான் நான் பார்க்கேன். பயமாக இருக்குது. முன்னாடி போவவா பின்னாடி போவானே தெரியல. இப்போ எனக்கு வீட்டுக்கு போகலான்னு தோணுது. வீட்டுக்கு போக்கு ரூட்டும் தெரியாது. என்ன பண்ணுவேன்? பயமாக இருக்குது. நேரம் வேறு இருட்டிகிட்டே வருது. பேசாமல் அப்போமே பூ மாதிரி கூப்பிட்டான், அழகாக வீட்டுக்கே போயிருக்கலாம். ஐயோ, இப்போ இங்கே வந்து முழிச்சிட்டே இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இதுல இருந்து முன்னாடி போக்கே ரொம்ப பயமாக இருக்குது. யாரு எனக்கு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா? கொஞ்ச நேரமாவே ஒரே அழுகையா இருக்கு. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடல. யாரு நீங்கள்? உங்களை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. யாரு நீங்கள்? ஃபர்ஸ்ட் யாரு நீங்க? நீங்க தான் எனக்கு தேசத்துக்கு வந்திருக்கிறீங்க. யாரு நீங்க? இங்க மோஸ்டா மனுஷங்களே வர மாட்டாங்க. இப்போ நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? எனக்கு பேரு நெட்டவள்ளி. எங்கள் மேம் எனக்கு முடிய வெட்டிட்டாங்க. அந்த கோவத்தில் நான் இந்த காட்டுக்கு வந்தேன். மேம் உனக்கு முடிய வெட்டினாங்கன்னு எதுக்கு நீ காட்டுக்கு வரணும்? எனக்கு முடியினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே எனக்கு முடிய ரொம்ப பிடிக்கும். அந்த மேம் அப்போ எதுக்கு உனக்கு முடிய வெட்டினாங்க? தெரியல, எதுக்கு வெட்டினாங்கன்னே தெரியல. சரி, நான் இப்போ என்ன பற்றி சொல்லி? என்ன பேர் குட்டி சத்தா. நான் நிறைய மேஜிக் எல்லாம் பண்ணுவேன். உண்மையாவா குட்டி சாத்தா? நீ நிறைய மேஜிக் எல்லாம் பண்ணுவியா? ஆமாம் ஆமாம், நான் நிறைய மேஜிக் எல்லாம் பண்ணுவேன்.
உனக்கும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். அப்படின்னா நீ என்ன ஒயிட்டாக மாற்றுவியா? ஒயிட்டாக மாற்றணும் அவ்வளோதானே. சரி, நான் ஒன்று ஒயிட்டாக மாற்றி என்ன? என்னாலே நம்ப முடியல. எனக்கு ஒரு அழகான ட்ரெஸ் வந்து எனக்கு கையெல்லாம் ரொம்ப ஒயிட்டாக மாறிட்டு. தேங்க்யூ குட்டி சாத்தா. வேற உனக்கு என்ன பண்ணணும்? எனக்கு ஃபஸ்ட் இருந்தது போலே நிறைய முடி இருக்கணும். தேங்க்யூ குட்டி சாத்தா. எனக்கு ஃபஸ்ட் இருந்தது போலே முடியெல்லாம் வந்துட்டு. குட்டி சாத்தா, நீ எனக்கு கூட வாரியா எங்கள் வீட்டுக்கு? சரி, உனக்கு கூட வரேன்னா நீ யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னா நான் இருக்கிறது உனக்கு கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன். சரி சரி குட்டி சாத்தா. எனக்கு முடிய வெட்டினாங்க எல்லாம், அவங்கள பனிஷ் பண்ணணும் என்ன? இனிமேல் அவங்க யாவது ஸ்டூடெண்ட்டுக்கு முடியுமே வெட்டக்கூடாது. சரி சரி நெட்டவள்ளி, நாளைக்கே அவங்கள பனிஷ் பண்ணிடுவோம். மக்களே, இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.